முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்கிறாங்க. மைசூரு முதல் போயஸ் கார்டன் வரை அப்படின்னு தலைப்பில் தான் இந்த கட்டுரை வெளியாகியிருக்கிறது. அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஜெயலலிதா அவர்கள் சென்னை சர்ச் பார்க் ஸ்கூலில் படிக்கும் பொழுது ஒரு பெரிய துரோகத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த துரோகம் என்ன, அது யார் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். சரி நம்மளே, நான் தொடர்றேன். பரிகாசம் செய்கிறவங்கள என்ன செய்யலாம்? ஒன்று வாக்குவாதம் செய்யலாம், மௌனமாக கடந்து செல்லலாம், அல்லது அவங்க புருவம் உயர்த்தும் வண்ணம் வெற்றியை பரிசீலிக்கலாம். வெற்றி அப்படிங்கிறது வாள் மட்டுமல்ல, அது கேடயமும் கூட. கிண்டல்கள், பரிகாசங்கள் எல்லாவற்றையும் தன்னில் உள்வாங்கி கொண்டு கரைய செய்யும் தன்மை கொண்டது அது. இந்த தத்துவங்கள் எல்லாம் அந்த சிறு வயதில் அம்முவுக்கு புரிந்ததா என்று தெரியவில்லை. ஆனால் அவரும் கிண்டல்களை கரைக்க இந்த வெற்றியைத்தான் தேர்ந்தெடுத்தார். கண்ணீரை கொண்டு கவலைகளை கரைக்க முடியாது என்று ஆனபின் அவர் முன்வைத்தது வெற்றியை மட்டும்தான். அடிப்படையில் ஆண்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம், நாகரிகத்தின் பொற்காலத்தில் இருக்கிறோம் என்று பிதற்றிக்கொள்ளும் இந்த சமூகம் இன்றும் கூட நடிகர்களுக்கு சமமான மரியாதையை நடிகைகளுக்கு தருவதில்லை தானே. நடிகைகளை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்ற எண்ணம் தானே இன்றும் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 5 தசாப்தங்களுக்கு முன் நடிகைகளை இந்த சமூகம் எப்படி பார்த்திருக்கும்? அதுவும் சிறு சிறு வேடங்களில் நடிக்கும் ஒரு பெண் குறித்து சமூக மதிப்பீடுகள் எப்படியானதாக இருந்திருக்கும்? நிச்சயம் பரிகாசம் செய்து இருக்கும் தானே. அவதூறான வார்த்தைகளை அள்ளி வீசி இருக்கும் தானே. ஆம், இது அனைத்தையும் அந்த நாட்களில் ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா சந்தித்தார். சந்தியா மட்டுமல்ல, துரதிருஷ்டவசமாக பள்ளி நாட்களில் அம்முவும் கூட சந்தித்தார். இதை ஜெயலலிதாவே ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்கிறார். சில பணக்கார வீட்டு பெண்கள் என்னை கிண்டல் அடித்தார்கள். என் அம்மா சிறு சிறு வேடங்களில் தானே நடித்தார். இதை வைத்து என்னை பரிகாசம் செய்தார்கள். இந்த கிண்டல் சொற்களால் அம்மு முடங்கி போய்விடவில்லை. யாரிடமும் தர்க்கமும் செய்யவில்லை. அதை மௌனமாக கடந்து செல்லவில்லை. அவர் 3வதை தேர்ந்தெடுத்தார். அனைத்து பாடங்களிலும் முதல் இடம் பிடித்தார். பள்ளியில் மிகவும் ஒழுக்கமான மாணவியாக இருந்து அனைத்து ஆசிரியர்களின் செல்ல பிள்ளையாக மாறினார். தன்னைத்தானே அந்த வயதிலேயே வெற்றியின் மூலம் ஒரு வலுவானவராக வடிவமைத்து கொண்டார். ஆம், இப்போது நீங்கள் அம்முவை பரிகாசம் செய்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. அவர் உங்களுக்கு முன் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். அவரை கிண்டல் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். அந்த வயதில் அவருக்கு வெற்றி மட்டும்தான் அரணாக இருந்திருக்கிறது. இந்த கிண்டல்களினால் அவருக்கென்று அந்த வயதில் பெரிதாக நண்பர்கள் யாரும் இல்லை. பள்ளி காலங்கள் பெரும்பாலும் தனிமையில்தான் அம்முவுக்கு சென்றன. கிடைத்த ஒரே நண்பரும் அவருக்கு துரோகத்தை பரிசெலுத்து சென்றார். அரசியலில் பல துரோகங்களை ஜெயலலிதாவாக சந்தித்திருக்கிறார். ஆனால் அம்முவாக 13 வயதில் அவர் சந்தித்த முதல் நம்பிக்கை துரோகம் அவர் பல நாட்கள் தனிமையில் அழ காரணமானது. அப்போது அவரது வீடு தீநகர் சிவஞானம் தெருவில் இருந்தது. அவர் வீட்டிலிருந்து சில வீடுகள் தள்ளியிருந்து இவரை விட 2 வயது மூத்த பெண் ஒருவர் அம்முவுக்கு தோழியாகிறார். அதுவரை அவருக்கு பெரிதாக தோழிகள் என்று யாரும் இல்லை. இந்த நட்பு உண்மையில் அம்முவுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. சந்தோஷமாக தன் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறார். ஆனால் அந்த பெண் தன்னுடன் நட்பானதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது என்பது அம்முவுக்கு சில நாட்கள் கழித்து தான் தெரிகிறது. ஆம், அந்த பெண் அம்மு வீட்டின் அருகே இருந்த ஒரு ஜெயின் பையனை நேசித்தார். அம்மு வீட்டு மொட்டை மாடியிலிருந்து பார்த்தால்தான் அந்த பையன் வீடு தெரியும். அதனால் தினமும் அந்த பெண் அம்மு வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியிலிருந்து நின்று கொண்டு அந்த பையனிடம் சைகையில் பேசுவார். இதை சில நாட்கள் கழித்து தான் அம்மு கண்டுபிடித்தார். இது குறித்து அந்த பெண்ணிடம் அம்மு கேட்க இதை அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம். எனக்காக அந்த பையனிடம் தூது செல்ல முடியுமா? தான் வராத நாட்களில் அந்த பையனிடம் தான் வராத காரணத்தை சைகையில் சொல்ல முடியுமா என்று அந்த பெண் அம்முவிடம் தங்கள் காதலுக்கு உதவி கேட்டிருக்கிறார். உண்மையில் இது அம்முவுக்கு சுவாரஸ்யமானதாக இருக்கிறது. தன்னை விட 2 வயது மூத்த பெண் தன்னிடம் உதவி கேட்பதே அவருக்கு சிலிர்ப்பு ஊட்டுகிறது. இதன் விளைவுகள் எதனையும் யோசிக்காமல் அந்த 10 பருவ காதலுக்கு தூது செல்ல அம்மு சம்மதம் தெரிவிக்கிறார். சொல்லப்போனால் அந்த வயதில் அவர் தெரிவித்த இந்த சம்மதம்தான் துரோக சூழ் இவ்வுலகு குறித்து அவருக்கு ஒரு புரிதல் உண்டாக காரணமாக அமைகிறது. அந்த தோழி சில நாட்கள் அம்மு வீட்டுக்கு வரவில்லை.
தான் வராத காரணத்தை அந்த பையனிடம் தெரிவித்து விடும்படி அம்முவிடம் சொல்கிறார். அம்முவும் இதை அந்த பையனிடம் மொட்டை மாடியில் நின்று சைகையில் தெரிவிக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இதை அம்மு வீட்டுக்கு வரும் பால்காரர் பார்த்து விடுகிறார். இந்த விஷயத்தை சந்தியாவிடம் சொல்லியிருந்தால் கூட அம்மு உண்மையை சொல்லி சமாளித்து இருப்பார். ஆனால் பால்காரர் அம்முவின் தோழி வீட்டுக்கு சென்று, இனி உங்கள் பெண்ணை அந்த நடிகை வீட்டுக்கு அனுப்பாதீர்கள், அம்முவின் நடவடிக்கை சரியில்லை, அவர் மாடியில் நின்று கொண்டு ஒரு பையனிடம் தினமும் சைகையில் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார். அத்துடன் அந்த பெண் அம்மு வீட்டுக்கு வருவது நின்று விடுகிறது. தோழி பல நாட்கள் வீட்டுக்கு வராததால் அம்மு அந்த தோழியின் வீட்டுக்கு செல்கிறார். அந்த தோழியின் பெற்றோர் அந்த பால்காரர் சொன்னதை அப்படியே சொல்லி அம்முவை சராமாரியாக திட்டிவிடுகிறார்கள். அந்த சமயத்தில் தோழி உண்மையை சொல்லி தன்னை காப்பார் என்று அம்மு தன் தோழியையே பார்க்கிறார். ஆனால் அந்த தோழி அம்முவின் பார்வையை சந்திக்க திராணியின்றி அமைதியாக தலை குனிந்து நிற்கிறார். வசை சொற்கள் தன்னை வந்து தாக்கிய அந்த சமயத்திலும் கூட அம்மு தன் தோழியை காட்டி கொடுக்கவில்லை. அவர் செய்தது வீட்டுக்கு சென்று தனிமையில் வெகு நேரம் அழுதது மட்டும்தான். நம்பிக்கை துரோகம் என்ற பதத்துக்கான அர்த்தத்தை முதலாக அம்மு என்ற ஜெயலலிதா உணர்ந்தது அப்போதுதான். துரோகம் இவ்வளவு வலியை தருமா என்று வெகு நாட்கள் இதை நினைத்து அழுதிருக்கிறேன் என்று இந்த சம்பவத்தை பின்னாளில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் அம்மு. ஏன் ஜெயலலிதா மற்ற தலைவர்களைப் போல் அதிகம் பேச மாட்டேன் என்கிறார்? ஏன் அவர் யாரையும் நம்புவதில்லை? ஏன் எப்போதும் அவர் தனக்குத்தானே ஒரு அரணை அமைத்து கொண்டு அதன் உள்ளேயே இருக்கிறார் என்ற நம் பல கேள்விகளுக்கான விடை இந்த சம்பவத்தால் கூட இருக்கலாம். மனிதர்களின் ஆளுமையை தீர்மானிப்பதில், வடிவமைப்பதில் சிறு வயதில் அவர்கள் எதிர்கொண்ட நிகழ்வுகளும் காரணமாக இருக்கும் தானே. சரி நண்பர்களே, இதோட தொடர்ச்சியை ஜெயலலிதாவின் டைரி குறிப்புகள் அடுத்த பாகத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் மட்டும் இல்லாது இந்த சேனலை போல் ஆர்எஸ் ராஜா கிரைம் ஸ்டோரிஸ் என்ற பெயரில் இன்னொரு சேனலும் நான் நடத்திட்டுருக்கேன். அந்த சேனலில் உலகம் முழுவதும் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை, அது நடந்த விதம், அது நடந்த சூழல், அதிலிருந்து குற்றவாளிகளை எப்படி காவல்துறையினர் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும், இப்படி குற்றவாளிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி பாதுகாப்பாக இருப்பது அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கை காணொலியாகத்தான் அந்த சேனல் முழுவதும் பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு கிரைம் சம்பவங்கள் பிடிக்குமானால் அந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரடியாக அதுக்கும் போய் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. தொடர்ச்சியாக நம்ம இணைந்திருப்போம். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜா. நன்றி, வணக்கம்.